Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபத்தினுடைய 2வது நாள் அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துங்கள், சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். ஆமென். உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் எப்படி கர்த்தர் நம்மளை நடத்தினது அதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி அப்பா. நேற்று ராத்திரியில் எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரப்பா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்கப்படி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். கர்த்தர் நல்லவர். உம்முடைய தெய்வோ என்றென்றேக்கும் பொழுது உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்மைக்கு சோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறப்பா. அப்போ எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை நினைக்கும் போது நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு தாயோட நேசத்தை பார்க்கலும் எங்களை நேசிக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பில் எங்களை மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேசிக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் நல்லவர். உம்முடைய தெய்வம் என்றென்றேக்கும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. சங்கீதம் 32 சங்கீதம் 1 வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தையே கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். 11 நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நாம் சேர்ந்து செபிப்போமோ. உபவாச ஜெபத்தினுடைய 2வது நாள் நாம் ஒருமனமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஒரு மனமாய் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவர், உண்மை துதிக்கிறப்பா. இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய அசாதாரணமான கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளட்டப்பா. பெரிய நிறைவையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமென். இருமல்னால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இருமல் பிரச்சனைகள் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோட ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திரம். கிட்னி ஸ்டோனால் பார்ப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பேக் பெயினால் முதுகு வலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சோத்திர ஆண்டவரே. சோத்திரப்பா. கால் பாதங்கள் ஆமென் ஹல்லேலூயா காயப்பட்டு இருக்கிறது. ஆமென். புண்ணு வந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்கின் போயிருக்கிறது. இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பல்லு வலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். கர்த்தர் வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எல்லா பணப்பிரச்சனைகளும் மாறட்டும். எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும். ஆமென். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா பிரச்சனைகள் மாறட்டும். பிரிவினைகள் மாறட்டும். சமாதான சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியிலே நிரம்பட்டும் அப்பா. ஆவியின் வல்லமையில நடக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. திருச்சபையின் ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு திருச்சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எல்லா இடங்களும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமான விதத்தில்
உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். உபவாச ஜெபத்தினுடைய 2வது நாள். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆதலால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சமயத்தை நீங்கள் செப்பரேட் பண்ணி ஆமென் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். வாஞ்சையோடு ஜெபித்து கொள்ளுங்கள். ஆராதனை அதிகமாக தேவனை ஆராதியுங்கள், ஜெபியுங்கள். தேவ வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதற்காக நீங்கள் சமயத்தை நேரத்தை கண்டத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, நீங்கள் ராத்திரி நடக்கிற மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிப்போமாம். 3 யோவான் அதோட 2வது வசனம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த 2வது வசனத்தை நான் வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவர்கள், இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்டுதலின் நாள்கள், திருப்பதின் நாள்கள், ஒரு புதுப்பிக்கலின் நாள்கள். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய புறமே இருக்கிற மனிதனையை பார்க்கலும் நம்ம உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த ஆவிக்குரிய மனிதருக்கு ஒரு திருப்புதல் உண்டாகணும், ஒரு மீட்டுதல் நடக்கணும், ஒரு புதுப்பிப்புதல் நடக்கணும். அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆவிக்குரிய மனிதன் புதிதாகும் போது, அங்கே ஒரு மீட்டுதல் நடக்கும் போது, அங்கே ஒரு திருப்புதல் நடக்கும் போது, வெளியே இருக்கிற மனிதனுக்கும் பெரிய விடுதல் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கள். பலவிதமான மீட்டுதல் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஆவியில் ஒரு திருப்புதல் உண்டாகணும், ஒரு மீட்டுதல் நடக்கணும், ஒரு புதுக்கம் நடக்கணும். அப்போதே உங்களுடைய ஃபினான்ஷியல் மேഖലയിൽ, உங்களுடைய ஹல்லேலூயா சாரீரிகமான மேഖല, எல்லா இடங்களிலும் ஒரு திருப்புதல் உண்டாகட்டும், ஒரு புதுக்கம் நடக்கட்டும். கர்த்தர் உங்களை அதற்காக பலப்படுத்தும். நீங்கள் வெற்றியோடு முன்னேறி செல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செய்கிறது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்வார். தேவனுமாய் இருக்கிற அந்த உறவை நீங்கள் அது தவறாமல் ஹல்லேலூயா அந்த உறவில் இன்னும் உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். தேவனோடு சேர்ந்திருங்கள். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மீட்டுதல், ஒரு புதுக்கம், ஒரு திருப்புதல் எல்லாம் உண்டாகும். கர்த்தர் அது செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். 2 நாளாகமம் அதோட 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனையே தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்த தொடங்கினானோ அதையே எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஹல்லேலூயா, பாருங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தில் வேலையிலும் தன் தேவனையே தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் அவன் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து தொடங்கினான். அப்போ தேவனை நீங்கள் தேடும்போது முழு இருதயத்தோட எந்த காரியங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாரோ அது தவறி இருக்கிறதோ நீங்கள் திரும்பட்டும். நீங்கள் ஒரு திருப்புதல் உண்டாகட்டும், ஒரு புதுக்கம் அதுக்குள்ள நடக்கட்டும். முன்னாடி நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தது, கர்த்தருக்கு நல்ல காரியங்களை வைராகியமா உற்சாகத்தோடு ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ உங்கள் லைஃப்ல சில தவறுகள் நடந்திருக்குது. இப்போ அவ்வளோ ஜெபம் பண்றது இல்லை, ஆலயத்துக்கு ரெகுலராக போனது கிடையாது, ஆராதனையில் குறைஞ்சிட்டேன். இங்கே எல்லாம் நமக்குள்ள ஒரு மீட்டுதல் நடக்கணும். நம்ம திரும்பணும், மனம் திரும்பணும், நமக்குள்ள ஒரு புதுக்கம் நடக்கணும். பழையபடி எப்படி நம்ம செஞ்சாரோ அதை எப்படி நம்ம செய்கிறவர்களாக மாறணும். அதே 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் அதோட 5வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சக்கரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரையே தேடினா நாட்களில் தேவன் அவன் காரியங்களே வாய்க்க செய்த. அப்போ தேவனை தேடின காரியம் நாட்களில் கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, முன்னாடி எல்லாம் நமக்கு ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட நமக்குள்ளே ஒரு வலி இருக்கும். இருதயத்துக்குள்ள ஒரு வலி. ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் ஜெபம் பண்ணதில்லை, ஐயோ அந்த வார்த்தையை வாயிலிருந்து புறத்து நான் வெளியில் விட்டுட்டேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி ஒரு வலி இருந்தது. ஆனால் இப்போ எந்த வலி இல்லை. எந்த தப்பு பண்ணாலும், எந்த கோபம் இருந்தால் அந்த கோபத்தோட அந்த தப்பினோடு கூட மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே ஆராதித்து கொண்டு இருக்கிறான். அப்போ மனதுக்குள்ளே ஒரு ஒரு மனஸ்தாபமே இல்லை. ஒரு வலியே இல்லையே. ஆனால் பிரியமானவர்களே, அது எல்லாம் பெரிய உங்களுடைய தோல்விக்கு காரணம். நீங்கள் மனம் திரும்புங்கள், ஒரு திருப்புதல் உண்டாகட்டும், ஒரு மீட்டுதல் நடக்கட்டும், நீங்கள் ஒரு புதுக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தப்பு நடந்திருக்குது, எங்கே குறைவு தேடி கண்டுபிடிங்கள்.
ஆமேன். உங்களுக்குள்ளே அந்த குறைவுகளை மாற்றட்டும். முன்னாடி எல்லாம் உங்களுக்குள்ளே பெரிய ஒரு குற்றமுணர்ச்சி இருந்தது. ஆனால் இப்போ அந்த குற்றமுணர்ச்சி இல்லையே. ஆமேன், ஸ்தோத்திரம். அப்படி ஹல்லேலூயா, ஆவியிலே நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இடப்படல நீங்கள் இப்போ குறைந்து இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முன்னாடி எல்லாம் கோபம் இருந்தீங்கன்னா நம்மளால் ஆராதிக்க முடியாது. ஆலயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ உள்ளத்தில் ஒரு மனத்தாபம் இருக்கும், அது பச்சாத்தாபம் இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம் மனம் திரும்பட்டும். நமக்குள்ள ஒரு திருப்புதல் நடக்க. ஆண்டவரே, தேவனிடத்தை ஜெபிங்க. அப்பா, எனக்குள்ள ஒரு திருப்புதல் தாரும். ஏலியாவு பெலி செலுத்துறதுக்கு முன்னாகவே அந்த பெலி பீடத்தை, அந்த பெலி ஹalleluya, அந்த பீடத்தையே கட்டுனது போல ஹalleluya, நீங்களும் இந்த நாள்களில் உங்களுடைய இடம் எங்கே ஆவிய வாழ்க்கையில் என்ன தப்பு நடந்திருக்கிறதோ தேடி கண்டுபிடித்து அதை செருப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. 2 ராஜாக்கள் 1 ராஜா 18ஆம் அதிகாரம் அதோடைய 30வது வசனத்தில் வாசிக்கும். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் ஹல்லேலூயா செப்பனிட்டு, ஹல்லேலூயா, பிரியமானவர்களை, நம்முடைய பலிபீடத்தை மறுபடியும் கட்டி அது செருப்பண்ணி தேவன் ஆராதிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபையை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.